ஹாய் ஃபேம், எங்களோட ஆஃபீஸோட சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுக்காக ரெசார்ட்டில் ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோவளமில் இருக்க தாஜ் ஃபிஷர்மேன்ஸ் கோவுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ நல்ல கார்டன்லாம் வச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. போனோன்னு என்ட்ரன்ஸில் டேக்லாம் கொடுத்து உள்ளே போயிருந்தோம். சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனப்போ எல்லா ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா எல்லாமே சூப்பராக இருந்தது. குழந்தைங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11:30 போல் டீ பிரேக் கொடுத்துருந்தாங்க. பிஸ்கெட்டு, அப்புறம் அதுக்கு சாக்கோ பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் பனானா கேக் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற டீ காஃபி எல்லாத்தையும் குடிச்சிட்டு எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அவார்ட் ஃபங்க்ஷனும் கல்ச்சரலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லஞ்ச் உண்மையிலுமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டைனிங் செட்டப்பும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கார்டனில் இருந்து சாப்பிட்டுக்கலாம், ரெண்டுமே இருந்தது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து பிரியாணியும், அப்புறம் சிக்கன், ஃபிஷ் கிரேவி, மட்டன் கிரேவி இது எல்லாமே இருந்தது. வழக்கம் போல் வெஜ் ஸ்டார்டர் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா ஐட்டத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருந்தோம். எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து டேஸ்ட் பண்ணுங்கிறக்காக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டோம். நான் பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் வெஜ் கிரேவி, வெஜ் கறி எல்லாமே எடுத்துகிட்டு நான் ஃபிஷ் கிரேவி வந்து எடுத்திருந்தேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சாப்பிட்டு பார்த்தோம். எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. ஃபுட்டும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட்டுக்கு போயாச்சு. டெசர்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து சூடாக இருந்தது. அதுவும் இளநீர் பாயாசம்னா அட்டகாசமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸும் நிறையா இருந்தது. அது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி